அடுத்து பாருங்க, ஐயா விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. நடிப்பை கடைசியா முழுக்கு போடுறன்னு ஒரு படத்தார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் எல்லாம் பயங்கரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்னு எல்லாரும் சொல்லுதாவே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க ஒருத்தர் கேட்டோம், ரொம்ப நாள் அவர் ஆளை காணுமே அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அதனாலதான் இந்த சஸ்பென்ஸ். யாருன்னு பாருங்க. இவர் ஒரு முக்கிய நடிகருங்கிற முறையில் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, கூட்டம் வருது. அதெல்லாம் நான் மறுக்கலை, இல்லைன்னு சொல்லலை. வச்சு ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் விரிவாக கீழே இறங்கலை. மக்கள்கிட்ட போல 2-3 தான் வெளியே வந்து காட்சி அளிச்சிருக்காரு. இன்னும் அந்த ஒரு 7 மாதத்தில் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, மக்களை நோக்கி எப்படி போகிறாரு, மக்கள்கிட்ட எப்படி போய் கலக்கிறாரு, அப்புறம் தேர்தல் நேரத்தில் தனியாக நிற்கிறாரா, கூட்டணி அமைக்கிறாரா, இதெல்லாம் பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமோ கட்சியுடைய எதிர்காலத்தையும் பற்றி எல்லாம் கணிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நீங்களும் கூட அப்போ தான் கணிக்க முடியுமே தவிர இப்போவே உட்காந்து அந்த அரசியல் கட்சியுடைய எதிர்காலத்தையோ ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு அங்கங்கே கூட்டம் வருங்கிறத வச்சு அவர் தலைவிதியோ நிர்ணயம்லாம் பண்ண முடியாது.